கேரளாவின் வயநாட்டை புரட்டி போட்ட நிலச்சரிவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நீலகிரி மாவட்டம் எப்படி தப்பித்தது என விளக்குகிறார் நமது நெறியாளர் தேவப்பிரியன். கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் மேக வெடிப்பு. ஒரு குறைவான நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிக அளவுக்கு மழை பெய்யுறது தான் மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்மையில் உத்தரகாண்டில் கூட இதே மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்னு நடந்துச்சு. ஸோ இந்த மேக வெடிப்பின் காரணமாக கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு மாவட்டங்களில் 3 இடங்களில் தொடர்ச்சியான ஒரு நிலச்சரிவு அப்படின்னு ஏற்பட்டிருக்கு. பலர் உயிரிழந்திருக்காங்க. மீட்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. பட் தமிழ்நாட்டுக்கு இது எப்படி பொருந்தும், இதை எப்படி பொருத்தி பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டுக்கும் இந்த மேப்படி அப்படின்ற பகுதிக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஊட்டிக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 106 கிலோமீட்டர் தான். எல்லாமே அதே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒட்டிருக்கக்கூடிய அந்த தொடரில் இருக்கக்கூடிய இடங்கள் தான். ஸோ எல்லாமே ஹில் ஸ்டேஷன், டூரிஸ்ட் அதிக அளவுக்கு வரக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த மேக பெருவெடிப்பு, க்ளவுட் பர்ஸ்ட் அப்படின்றது இங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப கால அவகாசம் இருக்காது. ஏன்னா ஒரு மேகம் ட்ராவல் பண்ணுற வேகமும் சரி, அது எந்த சூழ்நிலையில் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பெருவெடிப்பு அப்படின்றது கேரளாவில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்திற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ கூடலூர்லையும் சரி, ஊட்டிலையும் சரி, இந்த மாதிரி ஒரு மேக பெருவெடிப்பு வந்தால் அங்கே நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நாம் பார்க்கலாம், கடந்த சில நாட்களில் ஏற்கனவே இங்கே எப்படி கேரளாவில் தொடர்ந்து கனமழை பெய்துட்டு இருந்ததோ அதே அளவுக்கு தான் நீலகிரிலையும் ஊட்டிலையும் தொடர்ந்து கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் கேரளாவில் தான் நிலச்சரிவு ஏற்பட்டது, நமக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா 2018 கேரளா அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வெள்ளம் ஏற்படும் போது நிலச்சரிவு அப்படின்றது தவிர்க்க முடியாதா இருக்குது, குறிப்பாக மலைப்பகுதிகளில். ஸோ அதுக்கு பெரிய அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கிராமங்களில் மலைப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடிய வகையில் நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தை 2018 நம்ம கற்றுக் கொடுத்துச்சு. இப்போ மீண்டும் ஒரு சம்பவம் அப்படின்னு நடந்திருக்கு கேரளாவில். ஸோ தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேக பெருவெடிப்பு அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்னெச்சரிக்கை. ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசும் இந்த மாதிரி நீலகிரி மாவட்டம் அதை ஒட்டியிருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் ப்ராப்பரான ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றது இந்த நிகழ்வு மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய எச்சரிக்கை அப்படின்றதும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது.